வணக்கம், இது முருகஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெட் சில்லி சட்னி. ரெட் சில்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள் 8 காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். ஒரு பெரிய சைஸு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 3 பூண்டு பல், கொஞ்சம் புளியை வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அரைக்க முடியாது. இந்த சட்னியை வந்து பச்சையாக தான் அரைக்கணும். பச்சையாக அரைச்சிட்டு அப்புறமா வந்து தாளிச்சிட்டு வதக்கிடணும். அதுலேயே வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் போட்டுருங்க. ஜாரில் தக்காளி இந்த மாதிரி பெருசாக, மிளகாயை இந்த மாதிரி போட்டுருங்க. பூண்டு, புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி வச்சு தாளிச்சிடலாம். இதில் இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டுருங்க. கடுகு போட்டு இந்த மாதிரி போட்டு தாளிக்கே போட்டு கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுமாரி கல் தோசை, ஊத்தாப்பம், இட்லி, வெந்தய தோசை, இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.